ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் 1 கிலோ தக்காளி 10 ரூபான்னு விற்கிறாங்க. அப்படி விற்கையில் என்னங்க செய்யலாம்? தொக்கு வைக்கலாம், தக்காளி ஜாம் செய்யலாம், தக்காளி சாதம் செய்யலாம், சூப் வைக்கலாம், தக்காளி ஊறுகாய் போடலாம், தக்காளி பிரட்டல் செய்யலாம், என்னென்னமோ செய்யலாங்க. இன்றைக்கி தக்காளி சாதம் செய்யலாம்னு முடிவு பண்ணியாச்சுங்க. அதனால் தக்காளி நல்லா பள்ளமாக வாங்கி கட் பண்ணி வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு ஆயில் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, சோம்பு, பெரிய வெங்காயம் சன்னமாக நறுக்கிறது, பச்சை மிளகா, நல்லா பழுத்த தக்காளி பழத்தை சேர்த்துட்டு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தக்காளி சாதத்துக்கு சாம்பார் பவுட்ரு போட்டு செஞ்சுட்டு வச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தயிர் 1 ஸ்பூன் கண்டிப்பாக சேர்த்துங்க, மறந்துடாதீங்க. தேவையான அளவு அரிசி, நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்மதி ரைஸு, வீட்டு சாப்பாட்டு அரிசி எதுவும் செய்யலாம். நான் சாப்பாட்டு அரிசியில் தாங்க செஞ்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாதம். எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு பார்த்துங்களேன். தக்காளி மட்டும் பழமாக அரைச்சி வச்சுங்க, பக்குவமாக செஞ்சு தண்ணி அளவாக ஊற்றி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். தக்காளி சாதத்துக்கு சைடிஸ் எப்போவுமே உருளைக்கிழங்கு, முட்டை வறுவல் சூப்பராக இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு அந்த பக்கம் வறுவல், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் இது தான். ஓகே, பாய்.